வணக்கங்க. இன்றைக்கி இட்லி மாவை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸியானதுங்க. இதுக்கு இட்லி மாவு மட்டும் இருந்தால் போதும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு இட்லி மாவு எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம், மஞ்சத்தூள் கொஞ்சம், பெருங்காயம், சாப் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஒரு கொத்து, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், அவ்வளோதாங்க. லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே இட்லி மாவில் உப்பு இருக்கும். உங்களுக்கு சோடா உப்பு தேவைன்னா கூட லைட்டாக போட்டுக்கோங்க. ஆனால் நான் போடல. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணுங்க. அஞ்சு நிமிஷம் ஊறட்டும். இப்போ ஊறிடுச்சு பாருங்கள். எடுத்து போட்டால் இந்த மாதிரி விழுகணும். இதுதான் சரியான பக்குவம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து கிள்ளி கிள்ளி போடலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு எண்ணெய் போதுமானதாக இருக்குதோ அந்த அளவுக்கு போடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து விடலாங்க. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வந்ததுக்கப்புறமா எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு வெளியே எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இட்லி மாவு போண்டா ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.